வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பஸ் ஸ்டாண்டு, புதிய பேருந்து நிலையம், நியூ பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு 3/4 சென்ட் 14க்கு 24 அப்படிங்கிற அளவில் ஒரு சூப்பரான ஒரு கடமனை சேல்ஸுக்கு வந்திருக்கு. கார்னர் பிளாட்டு, அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புது பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே வரும். கமர்ஷியலுக்கு ஒரு சூப்பர் இடம். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ஃபியூச்சரில் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது அது ரேட் எங்கேயோ போயிடும். கரெக்டாக ஆம்னி பஸ் நிற்க இடத்துல இருக்குது. புதிய பேருந்து நிலையத்தோட கடைசி என்ட்ரன்ஸ் இது. 80 அடி ரோடு இது. இதுதான் புதிய பேருந்து நிலையம். புதிய பேருந்து நிலையத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கலெக்டர் ஆஃபீஸு. இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஃபியூச்சரில் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த பக்கத்தில் நீங்கள் ஒரு சதுரடி கூட இடம் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு டிமாண்ட் ஆயிரும். இப்போதைக்கு வாங்கி போட்டால் ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி, இல்லைங்கிட்டு ஒரு தொழில் சார்ந்த தேவைக்குனாலும் ஒரு சூப்பர் இடம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடிங்கிட்டு கடைகள் நிறைய வந்துருச்சு. பஸ் ஸ்டாண்டு இருக்கிறதுனால இந்த கடைகளை ஒட்டியே ஒரு 3/4 சென்ட் வந்திருக்கு. அதுவும் போக இது பக்கத்துலேயே 9க்கு 10 அப்படிங்கிற அளவில் 2 கடமனை வந்திருக்கு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம். இது 9க்கு 10 2 கடமனை சேர்ந்தாப்பில் இருக்குது. இதுவும் நம்மகிட்ட தான் இருக்குது சேல்ஸுக்கு. அது போக கரெக்டாக இந்த கடையை ஒட்டி, இந்த ஸ்டூடியோ ஒட்டி ஒரு 3/4 சென்ட் கார்னர் பிளாட்டு. அதில் 14 அடி முகப்பு இருக்குது, 24 அடி நீளம் இருக்குது. 2 கடை கூட கட்டிக்கலாம். இல்லை மேலே ஒரு ரூம் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை லார்ஜ் டைப்பில் கட்டிக்கலாம். இப்படி எது வேணாலும், எப்படி ஒரு தேவைக்குனாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். தென்காசி புதிய பேருந்து நிலையத்தை ஒட்டி ஒரு சூப்பர் இடம். கமர்ஷியல் பிளாட்டு. இல்லை எனக்கு சின்ன அளவில் ஒரு வீடாக கூட கட்டிக்கணும்னு நினச்சா கூட வீடும் மேலே கடையுமா இல்லை மேலே ஆஃபீஸுமா ரெடி பண்ணிக்கலாம். 14க்கு 24 முகப்பு பார்த்தீங்கன்னா 14 அடியும் நீளம் 24 அடி இருக்குது. நீங்கள் எப்படினாலும் கட்டிக்கலாம். 2 கடையானாலும் கட்டிக்கலாம் பிரித்து. வடக்கு பக்கமாக 2 கடையாகவும், இல்லை மேற்கு பக்கம் ஒரு கடையும் வடக்கு பக்கமாக ஒரு கடையும் கூட கட்டிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே டபுள் ஆயிரும். ஒரு பக்கம் சுவர் இருக்குது, நீங்கள் 2 பக்கம் மட்டும் சுவர் கட்டினாலே போதும். நம்மளுக்கு தேவையான இடமோ இல்லை வீடாவோ நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஹவுசிங் போர்டுக்கு போகிற ரோடு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே டிமாண்டு தான், பிளாட்டுகளே கிடையாது. ஒரு சின்ன மனை, குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் இடம். இதுவும் போக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஹவுசிங் போர்டுக்கு போகிற ரோட்டில், மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டரில் ஒரு கடமனை இருக்குது, ஒரு 3/4 சென்ட். இதுவும் சூப்பர் மனை தான். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உருட்டா 21 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோசியபிள் தான். ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க நேரில் வாங்க, இடத்த பாருங்கள். டேரெக்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி, விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.